வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கண்டினியூஸாக தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம தனியாகவே பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். யூனிட் 6க்கு கா வெங்கடேசன் புக் சீரீஸ்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் போத் ஸ்கூல் புக் ப்ளஸ் சோர்ஸ் புக் ரெண்டுமே பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் நம்ம தெளிவாக எடுத்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மேலே ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம தொடர்ந்து பாளையக்காரர்களிருந்து போட்டுட்டு இப்போ விடுதலை போராட்டம் இப்போ பாளையக்காரர்கள் எட்ஜ் டு எட்ஜ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம விடுதலை போராட்டம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தரமான கிளாஸஸ் வேணும்னா நம்மளை டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம போன பாட்டில் என்ன பார்த்துருந்தோம்? தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பார்த்துருந்தோம். அதுல வஉசி அவங்களை முடிச்சிட்டோம், பாரதியார் முடிச்சிட்டோம். இப்போ தமிழ்நாட்டு தீவிரவாதிகள்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், ஒரே ஒரு பெர்சன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காரு, சுப்பிரமணிய சிவா. அவங்கள பார்த்துட்டோம்னா இந்த தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் இந்த டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிடும். அப்படியே பின்னாடி நம்ம புரட்சிகரவாதிகளும் பார்க்கலாம். போத் தீவிரவாதிகள் பிளஸ் புரட்சிகரவாதிகள் ரெண்டும் இந்த கிளாஸ்ல அடிச்சு நொறுக்கும் போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுப்பிரமணிய சிவா அவங்க எந்த இயர் பிறந்தாங்க? 1884 பிறக்கிறாங்க, 1925 இறக்குறாங்க. ஓகே, எங்க பிறக்கிறாங்க அப்படின்னா வத்தலகுண்டுல பிறக்கிறாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வத்தலகுண்டு எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. இவரோட புனைப்பெயர், இவர் என்ன புனைப்பெயர்ல அழைக்கப்பட்டார் அப்படின்னா சுதந்திரானந்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? இவர் வஉசியும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கம், நான் முன்னாடியே சொன்னேன், வஉசி இதுலயே சுதேசி இயக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள், தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள் யாருன்னு கேட்பாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவா தான். இவங்க தான் மேக்சிமம் ரெண்டா ஒட்டுக்காவே டிராவல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு முக்கிய தலைவர்கள். ஓகேவா? இவர் எப்படி இந்த சுதேசி இயக்கத்துக்குள்ள ஈடுபட்டாரு, எப்படி விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டார் அப்படின்னா, நம்ம 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள் ஒரு லெசன் படிப்போம் 10th. அதுல ராமகிருஷ்ண பரஹம்சர் அப்படின்லாம் பார்த்திருப்போம். அவருடைய சீடர் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரஹம்சர், விவேகானந்தர். ஓகேவா? இவங்களுடைய அந்த வேதாந்த இயக்கத்துல ரொம்ப ஈடுபட்டு அதன் வழியா சுதேசி இயக்கத்துக்குள்ள வந்தவர் தான் நம்ம சுப்பிரமணிய சிவா. அப்போ இவர் எப்படி உள்ள வந்தாருங்கிறத கேட்பாங்க. இவர் இந்த ராமகிருஷ்ண பரஹம்சரும் இந்த விவேகானந்தரோட இந்த இயக்கத்துல ஈடுபட்டு அது மூலியமா சுதேசி இயக்கத்துல ஈர்ப்பாயி உள்ள வந்தவர் தான். அப்ப இப்படிதான் அவருக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. ஓகேவா? இவர் எங்க பிறக்கிறாரு? வத்தலகுண்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல பிறக்கிறாரு. இவருடைய புனைப்பெயர் என்ன? சுதந்திரா நந்தா. அப்புறம் வஉசியும் சிவா தமிழ்நாடு சுதேசி இயக்க இரட்டையர்கள் எப்படி உள்ள வந்தாருங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்து வத்தலகுண்டுல இவர் என்னதான் பிறந்திருந்தாலும் கடைசியில தூத்துக்குடி போயிடுறாரு. தூத்துக்குடி போய் வஉசியோட இந்த சுதந்திர போராட்டத்துக்காக பணியாற்றுறாரு. சுதேசி இயக்க பிரச்சாரத்துல 2 பேரும் தீவிரமா இருக்கிறாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சுதேசி இயக்க பிரச்சாரத்துல தீவிரமா இருக்கிறாங்க. அதனாலதான் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுதேசி இயக்கத்தோட இரட்டையர்கள் தமிழ்நாட்டுல. ஓகேவா? அடுத்து பிபின் சந்திரபாலுடைய விடுதலை நாள். நான் சொன்னேன், பிபின் சந்திரபாலுடைய விடுதலை நாள சுதேசி இயக்க தினமா கொண்டாடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னு சொல்லி வஉசிலேயே பார்த்தோம். இவர் இந்த தீவிரவாதிகள் ஓவரால் இந்தியால தீவிரவாதிகள்ல 3 பேர் இம்பார்ட்டன்ட். பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலக், லாலா லஜபத் ராய்ன்னு சொல்லி. அதுல ஒருத்தர் தான் பிபின் சந்திரபால். அவரோட விடுதலை நாளை சுதேசி தினமா, தமிழ்நாட்டு சுதேசி தினமா கொண்டாடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. யாரு? நம்ம வஉசியும் சிவா அவங்களும். இந்த வஉசி டாபிக் எடுக்கிறப்பவே நான் சொல்லியிருப்பேன், அங்கேயே சுப்பிரமணிய சிவாவும் பங்கேற்றாருன்னு சொல்லி. அதுல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இவர் என்ன பண்ணுவாருன்னா தடையை மீறி தாமிரபரணியில பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. ஓகேவா? வஉசியும் சுப்பிரமணிய சிவா அவங்களோ. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் விசாரிப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஜெயில் கொடுப்பாங்க நம்ம சுப்பிரமணிய சிவா அவங்களுக்கு. திருச்சி ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? திருச்சி ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க. திருச்சி ஜெயில இருந்து சேலத்துக்கு மாத்துவாங்க. ஏன் அப்படின்னா லெப்ரசி நோயின்னு வந்துடும். அதனால சேலத்துல இந்த லெப்ரசி நோய் வந்தவங்களா கூப்பிட்டு ஒரே ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. அதனால இவருக்கு இந்த நோய் வந்ததுனால சேலத்துல கொண்டு போய் இவரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் ஆகி வராரு. 10 வருஷம் ஜெயிலுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வராரு. ரிலீஸ் ஆயிட்டு தர்மபுரியில பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாரதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி அமைக்கிறாரு. யாரு? நம்ம சுப்பிரமணிய சிவா அவங்க பாப்பாரப்பட்டியில தர்மபுரியில ஆரம்பிக்கிறாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த இளம் வயதில் இருக்க ஒரு டீனேஜர்ஸா இருக்கிறாங்களே அவங்களுக்கு நாட்டு விடுதலையை பத்தி ஒரு போர் பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் இதோட எய்மே. ஓகேவா? அதுக்காக தான் பாரதி ஆசிரமம் ஆரம்பிச்சு இந்த விடுதலை உணர்வை கொடுக்கணும் சின்ன பசங்க மத்தியில அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சுருக்கமா சொன்னா தேசபக்தர்கள் பாசறை அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். ஓகேவா? பாரதி ஆசிரமம் நல்லா ஞாபகம். அடுத்து பாரத ஆசிரியர் பாடல் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. பாரத ஆசிரியர் பாடல் குழு. இதோட எய்ம் என்னன்னா, பாரதியார் இருப்பார்ல, அவருடைய தேசிய பாடல்களை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். அது எங்கேயாச்சும் இப்போ விடுதலை போராட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துல போற வழியில எல்லாம் இந்த பாரதி தேசிய பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்காக கத்துக் கொடுக்குறாங்க. போற வழியில பாடுறதுக்காக கத்துக் கொடுக்குறாங்க. பாரத ஆசிரியர் பாடல் குழு. ஓகேவா? இவர் தான் அமைக்கிறாரு.
அடுத்து சிவாஜி தேசிங்கு ராஜா, இவங்க 2 பேர்த்தோடைய வரலாறு, இந்த மாவீரர்களுடைய வரலாறை வந்து நாடகமா ஆக்குறாரு. ஓகேவா? ஒரு நாடகமா ஒரு விஷயத்த வந்து விஷுவலா பாக்குறப்ப மக்கள் மனசுல போய் பதியும். நாம வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரா ஈஸியா மக்களை மாத்தி கொண்டு வந்துடலாம், பிரிட்டிஷோட வெறுப்புணர்வை மக்கள் மத்தியில பதிய வைக்கலாம் தான் நாடகமா ஆக்குறாரு இவங்களோட வரலாறு. இந்த நாடகத்துல எழுதின இந்த உரையாடல்ல எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரிட்டிஷை எதிர்த்து நாடக உரையாடல்ல ரொம்ப பிரிட்டிஷை எதிர்த்து ஆக்ரோஷமா கொண்டு வந்தாரு. அப்படிதான் ரைட்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? இவரை பத்தின ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் இந்த எல்லோல எழுதினாவே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்துங்க. பாடியும் பேசியும் நடித்தும் மக்கள் மத்தியில வந்து விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சுப்பிரமணிய சிவா. ரொம்ப 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 முக்கியம். நாம என்ன நினைச்சிருப்போம், பாரதியார் நினைச்சிருவோம், வேற யாராவது நினைச்சிருவோம். நல்லா பாத்துக்கங்க, யாரு பாடியும் பேசியும் நடித்தும் விடுதலை உணர்வை ஊட்டினார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள், கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும், அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வர்றது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும், வீடியோ பார்த்தாவே போதும், நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான், நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும், அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர், உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன், தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினா அவுட் சோர்ஸ்க்கு ஸ்கூல் புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யூமும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ், இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயருக்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பேசுனதுனால 4 டைம், நம்பர்ஸ் ரொம்ப முக்கியங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு. ஒரு கூற்று கேட்கறாங்க, கூற்றுகள் கேட்கறாங்கன்னா நம்பர் வச்சு ஏதாவது குழப்ப பார்க்கலாம், இல்லைன்னா இயரை வச்சு ஏதாவது இந்த இயர்ஸ் எத்தனை தடவை அப்படின்னு சொல்லி மாத்த பார்க்கலாம். அந்த ஏங்கிலேயே நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஈஸியா அணுகிடலாம். ஓகேவா? 4 டைம்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பேசினதுனால இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த 4 டைம் எப்ப? 1908, 21, 22, 24. 1908, 21, 22, 24 4 டைம். நல்லா பாத்துங்க. இந்த 1908ங்கிற டைம்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆயிருப்பார். அந்த விடுதலையை கொண்டாடுறதுக்காக வ.உ.சி. சிவா கைது பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்போ அது ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த கோரல் நூற்பாலை போராட்டம் சொல்லி இவர் சிவாவும் வ.உ.சியும் வந்து கலந்துருப்பாங்க. அதனாலையும் வந்து கைது பண்ணியிருப்பாங்க 1908. இது நான் வந்து வ.உ.சி அவங்களுடைய டாபிக்ல நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்க முன்னாடியே பாத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து நம்ம புக்ஸ் என்னென்னு பார்க்கணும். சுப்பிரமணிய சிவா அவங்களோடது ராமானுஜ விஜயம், மாதவ விஜயம், 2 புக் தான். ராமானுஜ விஜயம், விஜயம் வந்துச்சுனாவே சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? அடுத்து பத்திரிகைகள் என்னென்னு பார்க்கணும். நான் ஞானபானு வந்து போன கிளாஸ்ல பாரதியார்னு சொல்லிட்டேன். ஞானபானு வந்து பாரதியார் கிடையாது. நான் கீழே கமெண்ட்லயும் கரெக்ஷன் போட்டு பின் பண்ணி வச்சிருந்தேன். ஞானபானுங்கிறது வந்து 1913 சுப்பிரமணிய சிவா அவங்க ஆரம்பிச்சதுதான். மந்த்லி வர பத்திரிக்கை மாதிரி ஆரம்பிச்சது. அடுத்து வந்து பிரபஞ்சமித்திரன் 1916, இது வாரம் வர மாதிரி, வீக்லி வர மாதிரி. ஞானபானு வந்து மந்த்லி வர மாதிரி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. 1916, 3 வருஷம் கழிச்சு. அடுத்து 1919 இந்திய தேசாந்திரின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். ஓகேவா? சரி, நம்ம வந்து சுப்பிரமணிய சிவா அவங்களை பத்தி சொன்ன கூற்றுகளை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்ன கூற்று யார் சொல்லியிருக்காங்கன்னா, தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு சிறையில போய் கஷ்டப்பட்டவங்களையும் சரி, தேச சேவையிலையும் சரி, நம்ம சுப்பிரமணிய சிவா அவங்களுடைய இதுக்கு வந்து யாரையும் சொல்ல முடியாது, இணையா வந்து யாரையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருன்னா மாப்போ சிவஞானம் அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஓவராலா சுப்பிரமணிய சிவா அவங்களை பத்தி ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுப்பிரமணிய சிவாவுடைய ஆண்டு காலம் வந்து 1884 இருந்து 1925. இவங்க எங்க பிறக்கிறாங்க? வத்தலகுண்டுல, திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறக்கிறாங்க. இவருடைய புனைய பெயர் வந்து சுதந்திரா நந்தா. ஓகேவா? வ.உ.சியும் சிவா வந்து தமிழ்நாட்டே சுதேசி இயக்க இரட்டையர்கள்னு சொல்றாங்க. சரி, எப்படி இவர் சுதேசி இயக்கத்துக்குள்ள ஈடுபடுறாரு அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் மூலியமா சுதேசி இயக்கத்துக்குள்ள உள்ள வந்திருக்காரு. வத்தலகுண்டுல என்னதான் பிறந்திருந்தாலும் தூத்துக்குடியில போய் வ.உ.சியோட இணைஞ்சு விடுதலை போராட்டத்துல பணியாற்றுறாங்க. சுதேசி இயக்க பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. யார்? 2 பேரும், வ.உ.சியும் சிவா அவங்களும். பிபின் சந்திரபாலுடைய விடுதலைனால வந்து தடையை மீறியும் தாமிரபரணியில பொதுக்கூட்டம் நடத்தினால வ.உ.சியும் சிவாவையும் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுல சிவா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் போடுறாங்க.
சிவா அவங்கள எந்த சிறையில அடைச்சாங்க அப்படின்னா திருச்சி சிறையில அடைக்கிறாங்க. ஓகேவா? அங்கிருந்து திருச்சி சிறையில இருந்து சேலம் சிறைக்கு மாத்துறாங்க. ஏன்? லெப்ரசி நோய் வந்துடுச்சு. ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா தர்மபுரியில பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாரதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த விடுதலை உணர்வு ஊட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் தான். அடுத்து வந்து பாரத ஆசிரியர் பாடல் குழு, பாடல்னு வருது பாருங்க. பாரத ஆசிரியர் பாடல் குழு. அப்ப பாரதியாரோட தேசிய பாடலுக்கு வந்து எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்குறாங்க. அப்பதான் விடுதலை போராட்டம் அப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறப்போ போராட்டத்துக்கு அது எல்லாரும் பாடிட்டே வரணுங்கிறக்காக பண்றாரு. அடுத்து நாடகத்துக்குள்ளேயும் ஈடுபடுறாரு. சிவாஜி தேசிங்க ராஜாங்கிற அந்த 2 பேர்த்தோட அந்த வரலாறு வந்து நாடகமா உருவாக்குறாரு. நாடக உரையாடல்கள் வந்து மேக்சிமம் பிரிட்டிஷ் எதிர்க்கிற மாதிரி வைக்கிறாரு. பாடியும் பேசியும் நடிச்சும் விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சிவா தான். அடுத்து வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பேசியதுனால 4 டைம் ஜெயில போட்டிருக்காங்க. ஓகேவா? 1908, 1921, 1922, 1924 தண்டனை கொடுத்திருக்காங்க. புக்ஸ் 2, பத்திரிக்கை 3. புக்ஸ் 2, பத்திரிக்கை 3. புக்ஸ் வந்து ராமானுஜ விஜயம், மாதவ விஜயம். பத்திரிக்கை 3 என்ன? பத்திரிக்கை 3 1913லயே ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்திரிக்கை, ஞானபானுன்னு சொல்லி மந்த்லி. அடுத்து பிரபஞ்சமித்திரன் சொல்லி 1916ல, இந்திய தேசாந்திரின்னு சொல்லி 1919ல. ஓகேவா? எது மந்த்லி எது வீக்லின்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. இவருடைய கூற்றுகள், இவருக்கு இணையா வந்து எந்த தேசபக்தனையும் சொல்ல முடியாது சிவாவுக்கு இணையா அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? மாப்போசி. தேச சேவையிலையும் சரி, சிறைப்பட்டதுலயும் சரி. ஓகேவா? முடிஞ்சு. அடுத்த டாபிக் நம்ம வரோம். தமிழ்நாட்டு புரட்சிகரவாதிகள், அதாவது டெரரிஸ்ட். ஓகேவா? புரட்சிகரவாதிகள்னு சொல்லலாம், தேசிய போராளிகள்னு சொல்லலாம். நம்ம கா வெங்கடேசன் புக்கு அதுல வந்து தேசிய போராளிகள் இருக்கும், புரட்சிகரவாதிகள்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம எப்படி மிதவாதி தீவிரவாதி பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ புரட்சிகரவாதி ஏன் எப்படி இவங்க வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்படியே லைன் பை லைனா பார்க்கலாம். ஓகேவா? மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஓகேவா நிறைய சட்ட ரீதியா வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க பிரிட்டிஷ் மேல. ஆனா எதுவுமே செல்லுபடி ஆகல. அவங்க அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டாங்க. ஏன்னா சட்டமே அவங்க கையில தான் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து தீவிரவாதிகள்ல சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே புரட்சிகரவாதிகளா மாறிட்டாங்க. ஓகேவா? நம்ம மிதவாதிகளுக்கு என்ன சொன்னோம்? மிதவாதிகள் வந்து அமைதியா வந்து கோரிக்கை மட்டும் வைப்பாங்க. சரிங்க பிரிட்டிஷ், ஓகே பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. தீவிரவாதிகள் வந்து கொஞ்சம் கடுமையா நடந்துப்பாங்க. ஓகேவா? நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வலிமையான ஒரு போராட்டத்துல முன்னெடுப்பாங்க. இவங்க அந்த மாதிரி போராட்டத்துல முன்னெடுக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்க்கு ஆமா போட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கடுமையா போராட்டம் பண்ணி வற்புறுத்தி வாங்குவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பயங்கரவாதி. இவங்க பயங்கரவாதினா யார் அப்படின்னா இவங்க வந்து குண்டு போடுறது, பிரிட்டிஷ்க்கு எதிராக குண்டு போடுறது, அப்புறம் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கொலை மிரட்டல் விட்டு பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை பண்றது. அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை பண்றது மூலியமா பயத்தை ஏற்படுத்தி அவங்களை வெளியே அமைச்சிடலாம் அப்படிங்கிற கோட்பாடுல இருந்தவங்க. ஓகேவா? இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் பண்ணி அவங்கள பயங்காட்டி அது மூலியமா அவங்களை வெளியே அமைச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சுக்கலாங்கிற ஒரு இதுல இருக்கிறது. மிதவாதியிலிருந்து பிரிஞ்சுதான் தீவிரவாதி வந்தாங்க. என்னப்பா இவன் வெறும் கோரிக்கை மட்டும் வைக்கிறான், இது சரிப்பட்டு வராது, நம்ம போராட்டம் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. தீவிரவாதியிலிருந்தா பயங்கரவாதி. இப்படி எல்லாம் பேசி போராட்டம் பண்ண சரி வராது, நம்ம அவனை கொலை பண்ணி இது பயம் கட்டினதான் அவங்க பயப்பானுங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் பயங்கரவாதிகள். ஓகேவா? இப்படிதான் வந்தாங்க. பயங்கரவாதின்னு சொல்லலாம், புரட்சிகரவாதிகள்னு சொல்லலாம், தேசிய போராளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படினாலும் ஓகே தான். அடுத்து இந்த புரட்சிகரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1905ல லண்டன்ல ஹோம் ரூல் லீக், தமிழ்லயும் இதே தான் வரும், ஹோம் ரூல் லீக்னு சொல்லி தான் வரும். ஓகேவா? 1905ல லண்டன்ல ஹோம் ரூல் லீக்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே 1906ல திருப்ப இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 அமைப்பு வந்து இந்த புரட்சிகரவாதிகள் போய் அமைக்கிறாங்க. இந்த இந்தியன் ஹவுஸ்ல இப்பதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புரட்சிகரவாதிகள் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த புரட்சிகரவாதிகளுக்குள்ள வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுல யார் யாரு? ஓகேவா? அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தா போதும். ஓகே. தமிழ்நாட்டை சேர்ந்த இம்பார்ட்டன்டான ஆளுங்க யாரு? ஓகே. இந்த இந்தியன் ஹவுஸ்ல போய் ஒரு 3 பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஓகே. வாவேசுனா வாவே சுப்பிரமணிய ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன், எம்பிடி ஆச்சாரியா. இந்த 3 பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, இந்தியன் ஹவுஸ்ல பயிற்சி பெறாங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாவே சுப்பிரமணிய ஐயர், வாவேசுன்னு நான் போட்டிருந்தேன்ல, அதுல நம்ம வாவே சுப்பிரமணிய ஐயர் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வாவே சுப்பிரமணிய ஐயர். சரி, இப்படி இவர் வந்து எப்படி புரட்சிகரவாதியா மாறுறாரு எப்படின்னா பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டனுக்கு போறாரு. அங்க போயிட்டு புரட்சிகரவாதியா மாறிடுறாரு. ஏன்னா லண்டன்ல தான் அந்த தீவிரவாத அமைப்புலாம் இருக்குது. அங்க போகணும்னா இவரும் புரட்சிகரவாதியா மாறிடுறாரு. இவர் என்ன பண்றாரு? இந்தியன் ஹவுஸ், தமிழ்ல வந்து இந்திய விடுதி அப்படின்னு வரும், இந்திய விடுதின்னு வரும். ஓகேவா? இந்தியன் ஹவுஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அங்க அந்த லண்டன் போயிட்டு என்ன பண்றாரு? இந்தியன் ஹவுஸ்லயே ஸ்டே பண்ணி ஆயுத புரட்சிக்கு தயாராகிறாரு. ஓகே. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஓகே. 1908ல இந்தியன் ஹவுஸ் சார்ந்த ஒரு நபர் என்ன பண்றாரு? மதன்லால் திங்ரா அப்படிங்கிற ஒரு நபர், மதன்லால் திங்ராங்கிற ஒரு நபர் வந்து கர்சன் வாலி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொள்றாரு. ஓகேவா? சுட்டு கொண்டோன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறாங்க? யார் வந்து இந்த பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டது? எப்படி உங்களுக்கு ஆயுதம் கிடைக்குது? எந்த அமைப்பா இருப்பாங்கன்னு தொலாவ ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இந்தியன் ஹவுஸ் வந்து லண்டன் தான். ஓகேவா? இந்தியன் ஹவுஸ் அந்த லண்டன்ல இருந்த அந்த தலைமை இடத்தை
பாரிஸ்க்கு மாத்திடுறாங்க. இவரும் பாரிஸ் போயிடுறாரு, வாவேசுவும் பாரிஸ் போயிடுறாரு லண்டன்ல இருந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா விடி சாவர்கர்னு ஒருத்தர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? விடி சாவர்கர் என்ன பண்றாரு 1857 1957 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம்ங்கிற ஒரு புக்கு விடி சாவர்கர் எழுதுறாரு. அந்த புக்கை இவர் என்ன பண்றாருன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்றாருன்னா அந்த புக்கை மராத்தியில இருந்து இங்கிலீஷ்க்கு மாத்துறாரு. மராத்தியில எழுதுறாரு விடி சாவர்கர். அதை இங்கிலீஷ்ல மாத்தி உலகம் ஃபுல்லா பரவ விடுறாரு. ஓகேவா? கூட வந்து ஒரு நோட்டீஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம நோட்டீஸ் அடிப்போம்ல, இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்குங்க, இந்த புக்ல இதெல்லாம் இருக்குங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிக்கணும். ஓகேவா? ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிக்கிறேன், உங்க புரியுற மாதிரி சொல்றேன். ஓகேவா? தியாக பலிக்கு ஆயத்தம் ஆகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால் 1857 திரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒரு துண்டு பிரசுரமா போட்டு பாண்டிச்சேரிக்கும் அனுப்புறாரு. உலகம் ஃபுல்லா அனுப்புறாரு, பாண்டிச்சேரிக்கும் அனுப்புறாரு. ஓகேவா? 1857 பெரும்புரட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்ம ஐஎன்எம்ல பாத்துக்கலாம். இங்க வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம டீப்பா போக தேவையில்ல. அப்ப டாபிக் விட்டு டைவர்ட் ஆயிருவோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு துண்டு பிரசுரத்தை வந்து அதோட வச்சு அந்த புக்கோட வச்சு எல்லாத்துக்கும் பரப்புறாரு. ஓகே, இதையும் நல்லா பாத்துக்கும். அடுத்து இவரு வாவேசு ஐயர் எங்க போறாருன்னா ரஷ்யாக்கு போறாரு. ரஷ்யாக்கு போயிட்டு வெடிகுண்டு தயாரிக்கிற முறையை வந்து கத்துக்கிறாரு. அங்க போய் கத்துக்கிட்டு 1910 புதுவைக்கு வந்து தஞ்சம் அடைகிறாரு. போலீஸ் வந்து ரொம்ப இவரை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. புதுவைக்கு வந்து தஞ்சம் அடைகிறாரு. புதுவையில ஒரு அமைப்பை உருவாக்குறாரு, தர்மாலயம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? வாவே சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? தர்மாலயம்ங்கிற அமைப்பை புதுவையில உருவாக்குறாரு. இங்க என்ன சொல்லி தரப்படுதுன்னா குத்து சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி பயிற்சி, இந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம், இந்த டெரரிஸ்டுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இடமா உருவாக்குறாரு தர்மாலயம் புதுவையில. அடுத்து கடைசியா வந்து வாஞ்சிநாதன். நான் முன்னாடியே சொன்ன வஉசி டாபிக்லயே சின்னதா சொல்லியிருப்பேன். வஉசியும் நம்ம சுப்பிரமணிய சிவாவையும் வந்து இந்த மாதிரி ஜெயில அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. இதுக்கு காரணமா வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. இது காரணமா இருக்கிறது ஒரு கலெக்டர் ஆஷ்ன்னு சொல்லி ஒரு நபரு, பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு நபரு. இவரை வந்து நம்ம சுட்டு தள்ளணும்னு சொல்லி தான் வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் படுகொலைன்னு சொல்லி ஒரு படுகொலையை பண்ணுவார். ஓகேவா? இந்த வாஞ்சிநாதனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது யார்? இந்த வாஞ்சிநாதனுக்கு வந்து இந்த பிரவுனிங்கிற ஒரு துப்பாக்கியை வச்சு ட்ரைனிங் கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம வாவேசு அவங்க தான். ஓகே, சுட்டு தள்ளுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்தது வாவேசு தான். என்ன துப்பாக்கின்னு கேட்டா பிரவுனிங் துப்பாக்கி. ஓகேவா? இதோட வந்து நம்ம வாவேசு அவங்கள பார்த்துட்டோம். ஒரு டைம் வந்து நம்ம ஸ்பீடா ரிவைஸ் பண்ணிடலாமா வாவேசு ஐயர் பத்தி? வாவேசு ஐயர் அவங்க வந்து எப்படி வந்து புரட்சிகரவாதியா மாறுறாங்க? பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக லண்டன் போறாரு, படிப்புக்காக லண்டன் போறாரு. அங்க வந்து புரட்சிகரவாதியா மாறுறாரு. அங்க அந்த லண்டன்லயே இந்த இந்தியன் ஹவுஸ்ல வந்து ஸ்டே பண்ணி ஆயுத புரட்சிக்கு தயாராகிறாரு. பிரச்சனை எங்க வருதுன்னா 1908 இந்தியன் ஹவுஸ்ன்னு சொல்லி இந்தியன் ஹவுஸ்ல மதன்லால் திங்ராங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, அந்த இயக்கத்தை சார்ந்த நபரு கர்சன் வாலிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை போட்டு தள்ளுறாரு. உடனே பிரிட்டிஷ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க எந்த அமைப்பா இருக்கும்னு சொல்லி. அப்போ உடனே அதை தலைநகரத்தை மாத்துறாங்க, இந்த இந்தியன் ஹவுஸோட தலைநகரத்தை மாத்துறாங்க, லண்டன்ல இருந்து பாரிஸ்க்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் விடி சாவர்கர் இவரும் பாரிஸ் போறாரு, வாவேசு ஐயரும். விடி சாவர்கர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் புக் எழுதுறாரு. அதுல வந்து வாவேசு என்ன பண்றாருன்னா அது மராத்தியில எழுதப்பட்டது, அது இங்கிலீஷ்க்கு மாத்தி உலகம் ஃபுல்லா பரப்புறாரு. பிளஸ் வந்து ஒரு துண்டு பிரசுரத்தையும் வச்சு அனுப்புறாரு. தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறா, 1857 திரும்புகிறதுன்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு எல்லா பக்கம் அனுப்புறாரு. கடைசியில ரஷ்யா போய் வெடிகுண்டு தயாரிக்கிற முறையும் கத்துக்கிட்டு வந்து 1910 புதுவைக்கு வந்து தர்மாலயம்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி அங்க நிறைய பயிற்சி, துப்பாக்கி பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு. ஓகேவா? துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறப்ப அங்கதான் வாஞ்சிநாதன் வந்து இந்த பிரவுனிங் அந்த துப்பாக்கி பயிற்சி வந்து கத்துக்கிறாரு வாவேசு கிட்ட. ஓகேவா? வாஞ்சிநாதன் யாருன்னு நான் சொல்லிட்டேன், எதுக்காக கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டேன். வாஞ்சிநாதன் பத்தி தனியாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீலகண்ட பிரம்மச்சாரி. இவரு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புரட்சிகரவாதி தான், நமக்கு வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. கா வெங்கடேசன் புக்ல பாத்திரலாம். நீலகண்ட பிரம்மச்சாரி அவங்க வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் புதுவையில உருவாக்குறாரு, பாண்டிச்சேரியில. ஓகே, இந்த பாரத மாதா சங்கத்துல தான் போய் வாஞ்சிநாதன் ஜாயின் பண்றாரு. ஓகே, இந்த வாஞ்சிநாதன் வந்து பாரத மாதா சங்கத்துல போய் ஜாயின் பண்ணி தான் இந்த ஆஷ் படுகொலை, நான் சொன்னேன் இல்லையா, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த டார்ச்சர் பண்றதுக்கான காரணம் வந்து இந்த ஆஷ் தான் அப்படின்னு சொல்லி இந்த கலெக்டர் ஆஷை படுகொலை பண்றதுக்கு தான் வாஞ்சிநாதன் வருவாரு. ஆஷ் படுகொலைக்கான ட்ரைனிங் வந்து இந்த பாரத மாதா சங்கத்துல தான் நடக்குது. ஓகேவா? பாரத மாதா சங்கமும் புதுவை தான். தர்மாலயம் நம்ம பார்த்தோம்ல, வாவேசு அவங்க ஆரம்பிச்ச தர்மாலயமும் புதுவை தான். ஓகேவா? இவங்களும் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வாவேசு ஐயரும் வந்து மீட் பண்ணி தான் கடைசியில வந்து இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வாஞ்சிநாதனுக்கு வந்து இவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. யாரு? வாவேசு ஐயர். இப்படிதான் வந்து இவருக்கு ட்ரைனிங்க்கு இவர் வராரு. ஓகே, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்ததுனால அந்த ஆஷ் வழக்குல முதல் குற்றவாளியா யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை தான் பிடிக்கிறாங்க. 7 வருஷம் ஜெயில போடுறாங்க. ஏன்னா இவரோட அமைப்புல தானே வாஞ்சிநாதன் போய் சேர்ந்து அது மூலியமா வாவேசு அவங்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்தாரு. அதனால இவர் தான் முதல் குற்றவாளியா சேர்க்கிறாங்க. ஓகே, சரி, இந்த பாரத மாதா சங்கத்தோடைய நோக்கம் என்ன, எய்ம் என்னன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை கொலை செஞ்சு
இந்தியா வந்து ஒரு சுயராஜ்யமா உருவாக்கணும். சுயராஜ்யம்னா நம்மளே ஆட்சி செய்யற ஒரு இந்தியாவா உருவாக்கணும். மெயினா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிரிட்டிஷை கொலை செய்யணும். அது மூலியமா பயத்தை ஏற்படுத்தி விடுதலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதோட உறுப்பினர்கள், இந்த பாரத மாதா சங்கத்தோட உறுப்பினர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, காளி சிலை முன்னாடி நின்னு தலைவர், பாரத மாதா சங்கத்தோட தலைவர் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுப்படுவோம்னு சொல்லி ஆள்காட்டி விரலை அறுத்து, ஓகேவா, ஆள்காட்டி விரலை அறுத்து ரத்தத்தை சிந்தி அதுல சைன் போடுறாங்க, உறுதிமொழி ஏற்கிறாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து இவங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, சங்கேத மொழினா இந்த குழுவுக்குறியின் கூட தமிழ்ல வரும். இவங்களுக்கு மட்டும் ஒரு கோடு வச்சு பேசிப்பாங்க. இந்த மாதிரி இந்த டெரரிஸ்ட் எல்லாம் இவங்களுக்குன்னு ஒரு கோடு வச்சு பேசிப்பாங்களா, அதுதான் சங்கேத மொழி. தமிழ்ல அப்படி சொல்றாங்க. ஓகேவா. அந்த மொழியில கடிதம் எழுதுறாங்க இந்த உறுப்பினர்கள். இந்த அமைப்பு வந்து யார்கிட்ட உதவி பெறுதுன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள்கிட்ட அறிவுரைகளை கேட்டுக்கிறாங்க. அவங்ககிட்ட ஆயுத உதவி, பொருள் உதவி எல்லாமே இந்த அமைப்பு சார்பா வாங்கிக்கிறாங்க அங்கிருந்து. ஓகே. அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து புதுவையில தான் இவரோட செயல்பாடெல்லாம் இருக்கும். அமைப்பே அங்கதான் உருவாக்குனாரு. புதுவையில சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. பாத்துக்கோங்க. கடைசியா அவர் 7 வருஷம் ஜெயில் போனாருன்னு நான் சொன்னேன்ல. 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கம்யூனிஸ்டா மாறிடுறாரு. ரொம்ப புரட்சிகரவாதியா இருந்தாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்படியே கம்யூனிஸ்டா மாறிடுறாரு. ஓகே. கம்யூனிஸ்டா மாறிடுறாரு. கடைசியில வங்க போராட்டத்துல ஈடுபடுறாரு. வங்க போராட்டம் சொல்லி ஒரு போராட்டத்துல ஈடுபடுறாரு. 1922 இதனால 10 வருஷம் ஜெயில் போடுறாரு. நல்லா பாத்துங்க. கடைசியா என்ன பண்றாருன்னா, ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி கர்நாடகால நந்தி ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஆசிரமத்தை ஒண்ணு நிறுவிட்டு அமைதியா அவர் வாழ்க்கையை மேற்கொள்றாரு. புரட்சிகரவாதியா ஆரம்பிச்சு ரொம்ப தீவிரமா பீக்குக்கு போய் கடைசியில வந்து ஒரு மிதவாதி மாதிரி போய் ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. ஓகே. நந்தி ஹில்ஸால ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாரு. 88 வயசுல இவர் இறக்குறாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே. இப்போ நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி அவங்கள மட்டும் ஒரு டக்குன்னு ஸ்பீடா ரிவைஸ் பண்ணிடுவோமா பாருங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து புதுவையில 1910 ஏப்ரல் 10 அப்படிங்கிற டைம்ல பாரத மாதா சங்கம்ங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. இந்த சங்கத்துலதான் போய் வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் படுகொலைக்காக ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த சங்கம் ஆரம்பிச்சதும் புதுவையில தான். நம்ம வாவேசு ஐயர் ஆரம்பிச்ச இந்த தர்மாலயம்ங்கிறது புதுவையில தான். ஓகேவா. 2 பேர் ஆரம்பிச்ச அமைப்பு ஒரே இடம் தான். அதனாலதான் இவர் வந்து அந்த வாவேசு ஐயர்கிட்ட போய் வாஞ்சிநாதன் துப்பாக்கி சூடு பயிற்சி எடுத்துக்கிறாரு. இங்கேயும் ட்ரைனிங் எடுக்கிறாரு, அங்க போய் துப்பாக்கி சூடும் பயிற்சியும் எடுத்துக்கிறாரு. ஓகேவா. இந்த அமைப்புல இவர் சேர்ந்துதான் இந்த ட்ரைனிங் எடுத்ததுனால ஆஷ் வழக்குல, இந்த கலெக்டர் ஆஷ் வழக்குல முதல் குற்றவாளியா கருதப்படுறவர் நீலகண்ட பிரம்மச்சாரி தான். 7 வருஷம் ஜெயில போடுறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. பாரத மாதா சங்கத்தோட எய்ம் என்னன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பிரிட்டிஷ்காரங்களை அந்த அதிகாரிகள் கொலை செஞ்சு நம்ம பயத்தை ஏற்படுத்தி இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சு சுயராஜ்யத்தை கொண்டு வரணும். அதாவது நம்மள ஆட்சி செஞ்சுக்கிறத கொண்டு வரணுங்கிறதான். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறாங்கன்னா, இந்த காளி சிலை முன்னாடி போய் நின்றுட்டு தலைவர் சொல்றதுக்கு நாங்க கட்டுப்படுவோம்னு சொல்லி ஆள்காட்டி விரலை அறுத்து அந்த ரத்தத்துல சைன் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு தீவிரமா இருந்தாங்க. ஓகேவா. சங்கேத மொழியில தான் பேசிப்பாங்க. ஒரு கோடு வச்சு பேசிப்பாங்க. ஓகே. யாருக்கும் தெரியக்கூடாது, புரியக்கூடாதுங்கிறக்கா. ஏன்னா கடிதம் வந்து திடீர்னு பிரிட்டிஷ்ட சிக்கிடுச்சுன்னா அவங்க பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கோடு வச்சு பேசுறாங்க, கடிதத்தில் எழுதி பேசிக்கிறாங்க. இந்த அமைப்பு யார்கிட்ட உதவி வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள்கிட்ட உதவி வாங்கிக்கிறாங்க. பிளஸ் வந்து ஆயுத உதவி, பொருள் உதவி எல்லாமே அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இருந்து வாங்கிக்கிறாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து புதுவையில தான் அமைப்பு உருவாக்குறாங்க. சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையும் அங்கதான் உருவாக்குறாரு. ஓகே. கடைசியா என்ன பண்றாருன்னா, இவர் 7 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாதா இதாயிடுறாரு. நல்ல புரட்சிகரவாதியா இருந்தவர் தான். அப்படியே காமா போக ஆரம்பிச்சிட்டாரு. கம்யூனிஸ்டா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் வங்க போராட்டத்தின்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு 1922 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாரு. கடைசியா நிம்மதியா ஒரு ஆசிரமத்துல போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லி இவரே ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாரு. கர்நாடகால நந்தி ஹில்ஸ்ல ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாரு. ஆசிரம பெயரெல்லாம் எதுவும் தரல. இதை மட்டும் பாத்துக்க. 88 வருஷம் கழிச்சு இறக்குறாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் வந்து நம்ம புரட்சிகரவாதிகள்ல வந்து இன்னும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. இப்ப எம்பிடி ஆச்சாரியான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அடுத்து வந்து TSS ராஜன் இருப்பாரு. செண்பகராமன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஒரு 3-4 பேர் மட்டும் இருப்பாங்க. அடுத்த பாட்டுல இந்த 3-4 பேர்த்தையும் சேர்த்து ஒரே வீடியோவா நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா. இந்த வீடியோல நம்ம சுப்பிரமணிய சிவா அவங்கள பார்த்திருக்கோம், வாவேசு ஐயரை பத்தி பார்த்திருக்கோம், அப்புறம் வந்து கடைசியா வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி பத்தி பார்த்திருக்கோம். இதோட எனஃப். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.